கல்முனைக்குடி காசிம் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நூரானியா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவதாக எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அதனுடைய தலைவர் தொழிலதிபர் அல்ஹாஜ் ஏஎல்எம் நாசர் அவர்களுக்கும் கௌரவ செயலாளர் அலி சப்ரி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் முதல் கண் நன்றிகளை தெரிவித்தவனாக, மேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் அதே போன்று அவர்கள் வழிபடுகின்ற வணக்க ஸ்தலங்களின் ஊடாக கோவிட்-19 எனப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாப்பு வேண்டி பிரார்த்தனைகளில் ஈடுபடுமாறு கௌரவ பிரதமர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய பள்ளிவாசல்களில் துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு அமைவாக நாங்கள் இன்று மஸ்ஜிதுல் நூரானியா பள்ளிவாசலை தெரிவு செய்து அந்த பள்ளிவாசலின் ஊடாக நாங்கள் இந்த துஆ பிரார்த்தனையை கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே போன்று மீண்டும் இந்த தொற்று பரவாமல் எங்களுடைய நாட்டு மக்களையும் எங்களுடைய சமூகத்திலே வாழுகின்றவர்களையும் பாதுகாக்க கோரி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இருகரம் ஏந்தி துஆ பிரார்த்தனை ஒன்றை செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தோம். இன்று எங்கள் மத்தியிலே பல வகையான தொற்று நோய்கள் கடந்த காலங்களில் வந்திருந்தாலும் கூட இவ்வாறானதொரு தாக்கத்தை இந்த நாட்டிலே மட்டுமல்ல இன்று எங்களுடைய சமூகத்தின் மத்தியிலும் கூட ஏற்படுத்தியிருக்கவில்லை. இன்று எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அல்லது ஒரு கெட்ட காரியம் நடந்தால் அது அல்லாஹ்வின் புறத்தால் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது என்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அவ்வாறான ஒரு கெடுதல் எங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்தே பாதுகாப்பல் தேட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றபடியினால் நாங்கள் முஸ்லிம்களாகிய அனைவரும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற அனைத்து சக மக்களையும் பாதுகாக்க வேண்டி நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நோய் இன்று உலகளாவிய ரீதியிலே சுமார் 5 கோடிக்கு மேற்பட்ட மக்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய நோய். மட்டுமல்லாமல் இந்த நோயினால் மரணித்தவர்கள் பற்றிய பல வாத பிரதிவாதங்கள் எமது நாட்டிலே தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக எங்களுடைய அரசாங்கத்திலே அங்கம் வகித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சர் கௌரவ அலி சப்ரி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக தொற்று நோயினால், குறிப்பாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டு மரணிக்கின்றவர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது தொடர்பாக இன்று நாட்டிலே பலவிதமான கருத்து முரண்பாடுகளுடன் கூடிய நிகழ்வுகளை நாங்கள் அன்றாடம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் கடந்த காலங்களில் நடந்த அந்த கசப்பான விடயங்கள் அல்லாமல் எங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையிலே நாங்கள் நல்லடக்கம் செய்வதற்கான சகல அழுத்தங்களையும் நாங்கள் தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, அதே போன்று எங்களுடைய அரசாங்கத்திலே அங்கம் வைத்துக் கொண்டக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக நாங்கள் அரசாங்கத்திற்கு மிக அழுத்தங்களை தொடர்ந்தும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே
விரைவிலே அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை தருவதாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதற்கிடையிலே கடும் போக்குவாத சிந்தனை கொண்ட ஒரு சிலருடைய கருத்துக்கள் இன்று சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவிர எங்களுடைய சமூகத்தினுடைய இந்த நீண்ட நாளாக மிகவும் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் தொடர்பிலே ஒரு தீர்மானம் எட்டப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி கிடைத்தவுடன் மிகவும் ஆரவாரமாக இதை சமூக வலைத்தளங்களிலும் பொதுத்தளங்களிலும் கொண்டாடிய எங்களுடைய இளைஞர்கள் மற்றும் இந்த சமூக ஊடக பாவனையாளர்களுடைய சில விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு விடயத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு வெட்டப்படும் வரையாவது குறைந்தபட்சம் நாங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை முஸ்லிம் சமூகத்தின் மீதான ஒரு இரக்கப்படுத்து நாயனே என்ற ஒரு அந்த துவா பிரார்த்தனையுடன் மிகவும் பொறுமையாக இருந்து நாங்கள் இந்த காரியத்தை வென்றெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உண்மையை அறிந்து எதிர்வரும் காலங்களிலேயாவது எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பு எங்களுடைய சமூகத்தினிடத்திலே இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதே போன்று இந்த நாட்டிலே வாழுகின்ற பல்லின சமூகங்களுக்கிடையிலே எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களிடத்திலே எங்களுக்கு உண்டான சந்தேகங்களை அகற்றி அவர்களுக்கு எங்கள் மீதான சந்தேகங்களை அகற்றி ஒரு பொதுவான நாட்டுக்குள் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வ ஒரு வழிவகுத்து தர வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தை முஸ்லிம்கள் மீதான ஒரு கனிவான பார்வையை ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த சுகாதார ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டிலே ஒரு மிக இறுக்கமான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரிடத்தில் இருந்து யாருக்கு இந்த தொற்று பரவுகின்றது என்கின்ற ஒரு உண்மைத்தன்மை கூட தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா எங்கக்கூடிய இந்த COVID-19 எங்கக்கூடிய இந்த வைரஸ் யாரிடத்திலிருந்து யாருக்கு பரவும் என்கின்ற ஒரு விதிவிலக்கு இல்லாமல் இது பரவிக்கொண்டிருக்கின்றது. எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். அதே போன்று எங்களுக்காக இரவு பகலாக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்கி இவ்வாறான தொற்றிலிருந்து எமது மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறையினர் குறிப்பாக எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரிகளை நாங்கள் மிகவும் கௌரவமாக நாங்கள் வழிநடத்த வேண்டும். அவர்களுடைய அறிவுரைகளை நாங்கள் 100% கேட்டு இந்த காலகட்டத்திலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய வயதானவர்கள் அதே போன்று சிறுவர்களுக்கு இது மிகவும் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொற்று என்பதனால் அவர்களை நாங்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால் எங்களுடைய தனிப்பட்ட சுகாதார நடவடிக்கைகளில் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்தியவர்களாக அதே போன்று மற்றவர்களுடைய சுகாதாரத்திற்கும் நாங்கள் இடையூறு வழங்காதவர்களாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை நாங்கள் தேர்ந்தெடுத்த பொழுது எங்களை கனிவாக அழைத்து இந்த உரிய சுகாதார முறைப்படி இந்த துவா பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களை வழங்கி அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்ட எங்களுடைய பிராந்திய சுகாதார உத்தியோகத்தர் வைத்திய அதிகாரி சகோதரர் ரிஸ்னி அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே கௌரவிக்கின்றோம். அவர்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் பூரண ஆதரவளிப்பதற்காக நான் உங்களிடத்திலும் நான் மிக தயவாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவர்களுடைய கடமைக்கு இடையூறு வழங்காமல் நாங்கள் எதிர்காலத்திலே எல்லோரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய மத்திய குழு உறுப்பினர் அதே போன்று தலைவர் நசீர் ஹாஜியார் அதே போன்று செயலாளர் ஃபைசல் அவர்கள் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் வைத்தியர்கள் உலமாக்கள் அதே போன்று அரச ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று அனைவரையும் நான் வரவேற்று அடுத்ததாக நாங்கள் துவா பிரார்த்தனைக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
விசேட துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கின்றது. துஆ பிரார்த்தனையை வழங்க இருக்கின்றார்கள் கல்முனை மஸ்ஜித் நூரானியா பள்ளிவாசலினுடைய பேச்சிமா கண்ணியத்துக்குரிய மௌலவி எம் அஷ்வான் கௌசி அவர்களுடைய துஆ பிரார்த்தனை இப்பொழுது இடம்பெறுகிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரிய பெரியோர்களே, இல்லங்களில் செவிமடுத்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, எல்லோருக்கும் இன்பம் கனிந்த சலாம். முக்கியமான ஒரு விடயத்தை துஆ பிரார்த்தனைக்கு முன்னால் ஞாபகப்படுத்திவிட்டு பிரார்த்தனைக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது சூரா அன்ஃபாலினுடைய 33வது வசனம், வமா கானல்லாஹு முஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே நாயகமே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த உம்மத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினர்களை அதாபை கொண்டு வேதனை செய்ய மாட்டான். அதைத் தொடர்ந்து வமா கானல்லாஹு யுஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அடுத்த வசனம், அதை தொடர்ந்த வசனம், இந்த உம்மத்தினர்கள் இஸ்திக்ஃபார் என்கின்ற பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை அதாபை கொண்டு வேதனை செய்ய மாட்டான் என்பது. கண்ணியமானவர்களே, ஈமானிய சகோதரர்களே, நம்மில் இஸ்திக்ஃபார் அதாவது பாவ மீட்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபு நமக்கு இறங்க மாட்டாது என்பது அல்லாஹ்வுடைய வசனம். இது பொய்யாகாது என்பது நமது ஈமான். எனவே இன்று உலகளாவிய ரீதியிலே எல்லோரையும் பயமுழுத்தாட்டி கொண்டு எல்லோரையும் ஒரு வகையான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ், இந்த நோய் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தா, அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வையா, அல்லாஹ்வினுடைய அஸாபா எதுவென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நமக்கு தனிமையாக யோசித்தாலும் கூட்டமாக யோசித்தாலும் இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வை என்பதுதான் நிறையவே கிடைக்கின்ற விடை என்பதனால், ஒருவேளை இது அல்லாஹ்வினுடைய அஸாபாக இருந்தால் நம்மில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்பது, குறைவானவர்கள் என்பது அர்த்தமாகிவிடும். எனவே அதிகமாக இந்த துஆ பிரார்த்தனையுடன் முடித்து விடாமல் தொடர்ந்தும் நாம் தொழுகின்ற ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் ஏனைய நல்ல அமல்களுக்கு பின்னாலும் இபாதத்துகளுக்கு பின்னால் துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். துஆவினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். அதே போல இப்பொழுது நாம் கேட்கின்ற துஆ பிரார்த்தனையில் பாவ மன்னிப்பும் சேர்ந்து இருக்கும் என்பதை குறிப்பாக அறிய தருகின்றேன். அந்த நேரத்தில் தயவு செய்து வேறு வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு நாம் ரப்புல் ஆலமீனுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமாக நடத்திய சில வாழ்க்கை செயற்பாடுகளை நினைத்து உண்மையிலே உள்ள முருகியவர்களாக இஹ்லாஸுடன் கேட்கின்ற துஆ நிச்சயமாக நமக்கு வீணாக போகாது என்பது அல்லாஹ் ரசூலுடைய வாக்காக இருக்கின்றது. எனவே இந்த பிரார்த்தனையை இஹ்லாஸான முறையில் வீணான சிந்தனைகளை விட்டுவிட்டு நாம் அத்தஹியாத்தில் இருக்கின்ற அந்த இருப்பு, இரண்டு இருப்புகளில் ஏதாவது ஒரு அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே இருந்து எல்லோரும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அழகான ஒழுக்கமான முறையிலே இரு கைகளை ஏந்தியவர்களாக
இந்த துஆ பிரார்த்தனையில் எல்லோரும் தயவு செய்து ஈடுபடுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المكتفى سيدنا وشفينا ومولانا محمد المرتضى صلى الله عليه وسلم خاصة، ثم إلى جميع الأنبياء والمرسلين والأصحاب والأهل بيت وأزواجه الطاهرات الأمهات المؤمنين، ثم إلى جميع التابعين وتابعي التابعين والأئمة المرتدين، ثم إلى جميع الأولياء والمشايخ كلهم أجمعين، ثم إلى سيدنا بليا بن ملكان بالعباس خضر عليه الصلاة والسلام، ثم إلى حضرات جميع الطبيبين، ثم إلى حضرة الشيخ شيخ داود ولي الله قدس الله سره العزيز، ثم إلى حضرة الشيخ، ثم إلى حضرة جميع المشايخ كلهم أجمعين، ثم إلى جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين، آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا واستر عيوبنا واكشف كروبنا واقض حوائجنا وادفع بلياتنا ومصيباتنا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدارين يا رب العالمين. اللهم إنا نستغفرك ونحن عبيدك الضعفاء. اللهم إنا نستغفرك ونتوب إليك يا أرحم الراحمين. اللهم إنا نستغفرك ونعوذ بك من عذابك الغضب يا رب الأكرمين. اللهم إنا نستغفرك ونعوذ بك ونستعينك برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نستغفرك ونعوذ بك ونتوب إليك يا أكرم الأكرمين. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا حلالا طيبا وشفاء من كل داء يا رب العالمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك اللذيذ. هذه هدية واصلة ورحمة نازلة
وبركة شاملة وتحفة كاملة منا إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى جميع الأنبياء والمرسلين والأصحاب والأهل بيت وأزواجه الطاهرات الأمهات المؤمنين اللهم إلى جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والمرحومين من أهل الكورونا يا رب العالمين اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لمن وفاتهم يا رب العالمين اللهم اغفر لهم يا أكرم الأكرمين اللهم اغفر وارحم موتانا من أهل الكورونا يا رب العالمين اللهم اجعل قبورهم روضة من رياض الجنة اللهم اجعل قبورهم وقبورنا روضة من رياض الجنة اللهم ارحمهم برحمتك يا أكرم الأكرمين اللهم تقبل منا هذا الدعاء يا رب العالمين ببركة يوم الجمعة يا رب العالمين اللهم بارك في وطننا يا رب العالمين اللهم بارك لنا في وطننا وأوطان المسلمين يا أكرم الأكرمين اللهم بارك لنا في وطننا سريلانكا يا أكرم الأكرمين اللهم تقبل منا جميع دعواتنا يا رب العالمين اللهم تقبل منا هذا المجلس الكريم يا أكرم الأكرمين اللهم ارحمنا وأنزل علينا رحمتك يا رب العالمين اللهم أنزل علينا شفاءك من كل داء يا رب العالمين اللهم انزل علينا شفاء مباركا هنيا مريا يا رب العالمين اللهم انزل علينا رحمة وسلامة وبركة وعمنا وسكينة يا رب العالمين اللهم أعذنا من عذاب القبر اللهم أعذنا من غضبك الأكبر اللهم أعذنا من فتنة الكورونا يا رب العالمين اللهم إنا نعوذ بك من شرور الكورونا يا رب العالمين اللهم إنا نعوذ بك من شرور من ظلمونا برحمتك يا أكرم الأكرمين اللهم إنا نعوذ بك من عبيدك الضعفاء اللهم إنا نعوذ بك من فتنة المحيا والممات والمسيح الدجال اللهم ارحمنا برحمتك يا رب العالمين اللهم ارحم لأهل سريلانكا المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز جنازة المسلمين اللهم أعز جنازة المسلمين اللهم أعيذ من أعاننا يا رب العالمين اللهم من نعوذ بك من جميع ذنوبنا يا رب العالمين اللهم لا تأخذنا بعذاب النار اللهم لا تأخذنا بجميع ذنوبنا يا رب العالمين رب الرحمن يا الله சங்கையாளனே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உனக்கே உரித்தானதே யா அல்லாஹ் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தினர்கள் சுஹாபுகள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உனது ஸலவாத் என்ற கருணையும் சலாம் என்ற வந்தனத்தையும் பொழிந்தருள்வாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய கரங்களை வெறுங்கரங்களாக்கி விடாதே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் குழுமியிருந்து உன் பக்கம் கரமேந்தி இருக்கிறோம் நாயனே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக எங்களுடைய ஓதல்களை கபூல் செய்வாயாக எங்களுடைய இபாதத்துகளை கபூல் செய்வாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களிலே வயோதிபர்கள் கரமேந்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் நீ நன்கறிந்தவன் யா அல்லாஹ் எங்களிலே வாலிபர்கள் கரமேந்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் எங்களில் சிறுவர்கள் கரமேந்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் நாயனே தாய்மார்கள் கரமேந்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் சுகையினமானவர்கள் கரமேந்தி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ்
நாங்கள் எல்லோரும் உன்னிடத்திலே கரமேந்தி இருக்கிறோம் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய இந்த துஆ பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்குறைகளை கொண்டு எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் செய்கின்ற குற்றங்குறைகளை கொண்டு தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்களால் ஏற்படுகின்ற அனைத்து தீங்கை கொண்டும் எங்களை கபூல் செய்து விடு யா அல்லாஹ். எங்களால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாச்சிடுவாயாக. உன்னுடைய கோப பார்வையை விட்டும் எங்களை பாதுகாச்சிடுவாயாக. உன்னுடைய அதாபை விட்டும் பாதுகாச்சிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோப பார்வையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நோய் உன்னுடைய கோபமாக இருந்தால் அதை உயர்த்தி விடுவாயாக. நிச்சயமாக உன்னுடைய இரக்கமே எங்களை மிஞ்சியது யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கமே எங்களை சூழ்ந்து கொண்டது யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கமே கோபத்தை விட முந்தியது யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கமே கோபத்தை விட எஞ்சியது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, தாய் தந்தையர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடுவாயாக. அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய அனைத்து விதமான துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், முன் சென்ற அன்பியாக்களின் பொருட்டினால் கரமேந்துகிறோம் யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபாவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. மூசா நபியினுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. அனைத்து நல்லடியார்களின் துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே ரஹ்மானே. அவர்களின் உம்மத்தாக கரமேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கரங்களை கபூல் செய்து விடுவாயாக. எங்களுடைய வேண்டுதல்களை கபூல் செய்து விடுவாயாக. எங்களுடைய இந்த சிறிய தௌபாவை கபூல் செய்து விடுவாயாக. எங்களால் நிகழ்ந்த குற்றங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. குற்றமே அற்றவர்களாக இந்த மஜ்லிஸில் இருந்து நாங்கள் வெளியேறும் பொழுது எங்களை ஆக்கி வைப்பாயாக. சங்கையாளர்களாக மாற்றிடுவாயாக. கண்ணியவான்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களிலே யார் யாரெல்லாம் இந்த வைரஸின் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ யா அல்லாஹ், எல்லோருக்கும் ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தை வழங்கிவிடுவாயாக. எல்லோருக்கும் மன்னிப்பை கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். உள்ள முருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். கண்ணீர் வடியாமல் உள்ள முருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தௌபாவை கபூல் செய்து யா அல்லாஹ். நாயனே யா அல்லாஹ், உன்னுடைய கோப பார்வையிட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் இதிலே பாதிக்கப்பட்டார்களோ யா அல்லாஹ், எல்லோருக்கும் ஆஃபியத்தை கொடுத்து விடு நாயனே யா அல்லாஹ். எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை வழங்கிவிடு யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எம்மை விட்டும் இந்த நோயால் பீடிக்கப்பட்டு மரணித்தார்களோ யா அல்லாஹ், எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக நாயனே யா அல்லாஹ். உன்னை ஏற்றவர்களாக, கண்மணி நாயகத்தை ஏற்றவர்களாக யார் யாரெல்லாம் இந்த கொரோனாவில் பீடிக்கப்பட்டு மரணித்தார்களோ யா அல்லாஹ், எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து மறைச்சிடுவாயாக. எல்லோருடைய கபறுகளையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய பூங்காவாக்குவாயாக. எல்லோருடைய கபரையும் வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபருக்கு சக்கீனத்தை சலாமத்தை இறக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபரை விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எல்லோரையும் சங்கைப்படுத்தி வைப்பாயாக. எல்லோருடைய கபரையும் சங்கையாக்கி வைப்பாயாக. எல்லோருடைய ஜனாசாவையும் சங்கைப்படுத்திய ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். இன்று எங்களின் பாவங்களினால் எங்களுடைய ஜனாசாக்களை நாங்களே அநியாயமாக்கி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஜனாசாக்களை கண்ணியப்படுத்திய ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களுடைய ஜனாசாக்களை கியாமத்துடைய நாள் வரைக்கும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்களுடைய ஜனாசாக்களை நோகடித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய ஜனாசாக்களை நோகடித்து விடாதே யா அல்லாஹ். சங்கையாளனே சங்கைப்படுத்திடுவாயாக. சங்கையை படைத்தவனே ஜனாசாக்களை சங்கைப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், நீ ரஹ்மத்தை மிகைத்த ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை விட உன்னுடைய ரஹ்மத்து மிகைத்ததே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கோப பார்வையை உயர்த்தி விடுவாயாக. பச்சிலம் பாலகர்களை பார்த்துடுவாயாக. யா அல்லாஹ், வயோது முதிர்ந்தவர்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நீ பொருந்தியவர்களாக மரணத்தை தருவாயாக. உன்னுடைய பொருத்தம் பெற்றவர்களாக மரணத்தை நசீபாக்குவாயாக. நல்ல மரணத்தை நசீபாக்குவாயாக. மோசமான மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி மூச்சிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க செய்வாயாக. நாயனே யா அல்லாஹ் எங்களுடைய ஜனாசாக்களை எரிய விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அதுக்கு உதவி செய்பவர்களை பலப்படுத்துவாயாக. அந்த நல்லெண்ணம் கொண்டவர்களை பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அந்த நல்லெண்ணத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர்களை பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ஜனாசாக்களை கண்ணியப்படுத்துகின்ற ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கரமேந்துகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஜனாசாக்களை நோவடித்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை புரிஞ்சு கொள்ளுவாயாக. நாயனே யா அல்லாஹ் இந்த ஜனாசாக்கள் விடயத்தில் யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக அமைதி காத்தார்களோ யா அல்லாஹ், எல்லோருடைய அமைதிக்கும் எல்லோருடைய ஹாஜத்துக்கும் நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஜனாசாக்களை எரிய விட்டு இழந்து விட்டு யார் யாரெல்லாம் தவித்தார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளங்களை சமப்படுத்துவாயாக, அவர்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துவாயாக, அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை நீயே பலப்படுத்துவாயாக. நான் என்னை அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை பொழிந்து விடுவாயாக. உன்னுடைய ஷிஃபா என்னும் மருத்துவத்தை பொழிந்து விடுவாயாக. உலகத்தை விட்டும் இந்த நோயை உயர்த்தி விடுவாயாக. இந்த நோயை நீயே தந்தாயா அல்லாஹ், நீயே உயர்த்தி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த நோயை நீயே தந்தாயா அல்லாஹ், நீயே இந்த நோயை உயர்த்தி விடுவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே நாங்கள் படுகின்ற கஷ்டத்தை நீயே அறிந்திருக்கிறாயா அல்லாஹ், அந்த கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையும் வழங்கிவிடுவாயாக. இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த நாட்டினுடைய தலைமைக்கு பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய தலைமையாகிய, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு மேலும் மேலும் உதவியை வழங்கிவிடுவாயாக. இந்த நாட்டை செவ்வனே வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு உதவி வழங்குவாயாக. ஒத்தாசை புரிக்கின்ற பிரதமருக்கு உதவியை வழங்கிவிடுவாயாக. உள்ளத்திலே நல்லெண்ணத்தை பொழிய செய்வாயாக. உள்ளத்திலே நல்லெண்ணத்தை பொழிய செய்வாயாக. உள்ளங்களை புரட்டுகின்ற ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை உன் பக்கமே, அவர்களுடைய உள்ளத்தை உன் பக்கமே திருப்பி விடுவாயாக. அவர்களை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களை கொண்டு இந்த நாட்டு மக்களை கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களை கொண்டு இந்த நாட்டு மக்களை ஆறுதல் படுத்துவாயாக. அவர்களை கொண்டு நல்லெண்ணங்களை உலகத்திலே பொழிய செய்வாயாக. அவர்களை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களிலே நல்லெண்ணத்தையும் நல்ல சிந்தனைகளையும் வளரச் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களின் மூலமாக எல்லோருக்கும் சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் அமைச்சர்களுக்கு பலத்தை கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய அமைச்சர்களுக்கு உன்னுடைய ஒத்தாசையை வழங்கி விடுவாயாக. அமைச்சர்களுக்கு உன்னுடைய உதவியை நல்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய நல்லங்களை நசீபாக்குவாயாக. அவர்களுடைய உள்ளங்களின் நல்லெண்ணத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இதற்காக உதவி செய்தார்களோ யா அல்லாஹ் எல்லோருக்கும் நீயே உதவி செய்வாயாக. நாயனே யா அல்லாஹ் இந்த கொரோனாவுடைய காலகட்டத்திலே, வைரஸ் காற்றாக பறந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தங்களுடைய உயிரை துச்சமாக கருதியவர்களாக, உயிர்களை காப்பதற்காக, உயிர்களுக்கு ஆரோக்கியம் வழங்குவதற்காக களமிறங்கிய வைத்தியர்களை பாதுகாத்துடுவாயாக. அந்த வைத்தியர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி விடுவாயாக. அந்த வைத்தியர்களுக்கு நீயே உதவி செய்து விடுவாயாக. அந்த வைத்தியர்களுடன் உதவி ஒத்தாசை புரிந்த சாதியர்கள் சாதிமார்களுக்கு நீயே உதவியை புரிந்து விடுவாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பலப்படுத்தி விடுவாயாக. நாயனே யா அல்லாஹ் என்னென்ன ரீதியில் கஷ்டங்கள் வர இருக்கிறதோ யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு வர இருக்கிறதோ யா அல்லாஹ், அந்த கஷ்டத்தை உரித்து விடுவாயாக. என்னென்ன பலாய் முசீபத்துகள் இறங்க இருக்கிறதோ யா அல்லாஹ், அத்தனை பலாய் முசீபத்துகளை உயர்த்தி விடுவாயாக. அத்தனைக்கும் நீயே வல்லமையும் சக்தியும் கொண்ட ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு வளத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் சுகாதாரத்துறையினுடைய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் உனது உதவியை வழங்கிவிடுவாயாக.
சுகாதார துறையினுடைய ஒவ்வொரு அதிகாரிக்கும் உன்னுடைய உதவியை நல்கி விடுவாயாக யா அல்லாஹ். சுகாதார அமைச்சினுடைய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உன்னுடைய உதவியையும் உனது உத்தாசையும் வழங்கி விடுவாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி வைப்பாயாக, உள்ளத்தில் ஆரோக்கியத்தை வழங்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்களோ எல்லோருடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக, எல்லோருடைய கவலைகளை நீக்கி விடுவாயாக, எல்லோருடைய துன்பத்தையும் நீக்கி விடுவாயாக, எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் கரமேந்தி இல்லங்களில் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த தாய்மார்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக, அந்த தாய்மார்களுடைய கரங்களை கபூல் செய்வாயாக, அந்த குழந்தைகளுடைய கரங்களை கபூல் செய்வாயாக. யா ரஹ்மர் ராஹிமீனே யா அல்லாஹ், என்னென்ன விடயங்களை கேட்க தெரியாமல் கரமேந்தி உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ யா அல்லாஹ், எங்களுக்கு எது நலவோ அதை எங்களுக்கு இறக்கி விடுவாயாக, எது நலவோ அதை தந்து விடுவாயாக, எதை செய்தால் இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் நலவோ அதை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக, கெட்ட ஜின்னுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக, கெட்ட சூனியத்தினுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. நாயனே யா அல்லாஹ், என்னென்ன ரீதியில் கஷ்டங்கள் வர இருக்கிறதோ அத்தனை கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. குறிப்பாக இந்த துஆ மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி வைப்பாயாக, இந்த துஆ மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களுக்கு உன்னுடைய உதவியை வழங்கி வைப்பாயாக, இந்த துஆ மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களுக்கு உன்னுடைய ஒத்தாசையை வழங்கி வைப்பாயாக. இந்த துஆ மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களை போல் இந்த துஆ மஜ்லிஸை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு உன்னுடைய அருளை பொழிந்து விடுவாயாக, உன்னுடைய மக்ஃபிரத்தை பொழிந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக, எம் தாய் தந்தையருடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடுவாயாக, எம் உற்றார் உறவினர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடுவாயாக. அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக, அதிகம் நல்லமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழுகின்ற பௌத்த மக்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள், இந்த நாட்டில் வாழுகின்ற இந்துவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய அருளை பொழிந்து விடுவாயாக. எல்லோரையும் நீ படைத்தவன் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எல்லோருக்கும் உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வழங்கி விடுவாயாக, எல்லோருக்கும் ஹிதாயத்தை வழங்கி விடுவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீனே யா அல்லாஹ், எல்லோருமே உன்னுடைய பலவீனமான அடியார்களாக கரமேந்துகிறோம் யா அல்லாஹ், எல்லோருமே உன்னுடைய பலவீனமான அடியார்களாக கரமேந்துகிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய வேதனையை தாங்க முடியாதவர்களாக கரமேந்துகிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய சோதனையை தாங்க முடியாதவர்களாக கரமேந்துகிறோம் யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியற்றவர்களாக கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றி வைப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பாவங்களை உன்னுடைய ரஹ்மத்தை மிகைத்திருக்கின்றது யா அல்லாஹ். நீ தாயை விடவும் பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு பொழிந்து விடுவாயாக, உன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவாயாக, உன்னுடைய மருத்துவத்தை பொழிந்து விடுவாயாக, உன்னுடைய மருந்தை பொழிய செய்வாயாக, உலகத்தையே ஜெயம் பெற செய்வாயாக, சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக, அரசியல் ரீதியான சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக, கல்வி ரீதியான சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக, சுகாதாரம் ரீதியான சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக, செல்வந்த ரீதியான பொருளாதார ரீதியான சுபிட்சமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த ரீதியில் எல்லாம் நெருக்கடிகள் வர இருக்கின்றதோ யா அல்லாஹ், அத்துணை நெருக்கடிகளை நீக்கிடுவாயாக. என்னென்ன நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறதோ யா அல்லாஹ், அத்துணை நெருக்கடிகளையும் உயர்த்தி விடுவாயாக. உன்னுடைய கருணை மலையை பொழிய செய்வாயாக, பொழிய இருக்கின்ற மலையை கருணை ஆக்கி விடுவாயாக, பொழிய இருக்கின்ற மலையை மருந்தாக்கி விடுவாயாக, பொழிய இருக்கின்ற மலையை ஆரோக்கியமாக்கி விடுவாயாக. நாயனே யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக, உன்னுடைய மலக்குமார்களை இறக்குமதி செய்வாயாக, உன்னுடைய மலக்குமார்களை இறக்குமதி செய்வாயாக, உன்னுடைய மலக்குமார்களை கொண்டு உதவி புரிவாயாக, உன்னுடைய அவுலியாக்களை கொண்டு உதவி புரிவாயாக, உன்னுடைய நல்லடியார்களை கொண்டு உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த துஆவை கபூல் செய்யப்பட்ட துஆக்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக தந்த மாதத்தின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த இந்த வெள்ளிக்கிழமையின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுடைய தௌபாவை கபூல் செய்தவன் யா அல்லாஹ். எங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு
கண்மணி நாயகத்தை கொண்டு இந்த துஆவை கபூல் செய்வாயாக. எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. உங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் பொழிந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழப்பவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், எல்லோருக்கும் சீரான சிந்தனையை வழங்கிவிடுவாயாக. எல்லோருக்கும் சீரான சிந்தனையை வழங்கிவிடுவாயாக. எல்லோருக்கும் ஹிதாயத்தை வழங்கிவிடுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஜனாசாக்கள் எரிய வேண்டும் என்பதில் முயற்சி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்தை திருப்பிடுவாயாக. உன்னுடைய கரத்திலே எல்லோருடைய உள்ளத்தையும் திருப்புகின்ற சக்தியும் வல்லமையும் இருக்கிறது யா அல்லாஹ். அவருடைய உள்ளத்தை திருப்பிடுவாயாக. அவருடைய உள்ளத்தை நல்லெண்ணத்தை கொண்டு திருப்பிடுவாயாக. அவருடைய உள்ளத்திலே நல்லெண்ணத்தை உதிக்க செய்வாயாக. எல்லோரும் நல்ல மக்களாக வாழுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். சுபிட்சமான முறையில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களை விட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களாக மன்னரையை நோக்கிய பயணத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீ பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ். நாளை மஹ்ஷரிலே எல்லோரையும் நெல்லடியார்கள் கூட்டத்தில் எழுப்பாட்டுவாயாக. நாளை மஹ்ஷரிலே கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தினுடைய நீரை பெருமானாரின் முபாரக்கான கரங்களினால் அருந்து பாக்கியத்தை தருவாயாக. நாயகத்தினுடைய உயர்தரமான ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. அரிசினுடைய நிழல் பெற்ற லிவாவுல் ஹம்த் என்னும் கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் சொர்க்கவாசிகளாக மரணிக்க செய்வாயாக. உன்னுடைய சந்திப்பை எங்கள் எல்லோருக்கும் தந்து விடுவாயாக. உன்னை பார்க்கும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக. உனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக யா அல்லாஹ். என்னென்ன விதமாக இந்த கொரோனாவால் கஷ்டப்பட்டு கொண்டு மக்கள் வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ், எல்லோருக்கும் உனது அருளையும் சுபிட்சத்தை வழங்கி வைப்பாயாக. எல்லோருடைய கஷ்டத்தையும் நீக்கி விடுவாயாக யா அல்லாஹ். மீண்டும் மீண்டும் கரமேந்தி கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாமல் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உள்ளம் உருகாமல் கல்லெஞ்சமுடையவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை இலகச் செய்வாயாக. அதிகமாக உன் பக்கம் துஆ கேட்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அதிகமாக இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய அதாபை உயர்த்தி விடுவாயாக. உன்னுடைய ரஹமத்தை பொழிய செய்வாயாக. எந்தெந்த மக்கள் எல்லாம் என்னென்ன ரீதியில் கஷ்டப்பட்டார்களோ எல்லோருடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த கொரோனாவின் மூலமாக அச்சம் அடைந்தவர்களாக யா அல்லாஹ் ஒடுங்கி போயிருக்கிறார்களோ யா அல்லாஹ், எல்லோருக்கும் தைரியத்தையும் மன ஆறுதலையும் கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் சுபிட்சமான வாழ்க்கையை பொதுவாக நல்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்யப்பட்ட துஆக்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பாயாக. மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். எம் தாய் தந்தையர்களை விட இரக்கம் உள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், நீ உன்னுடைய ரஹ்மத்தை மேலும் மேலும் பொதிந்து விடுவாயாக யா அல்லாஹ். எம் தாய் தந்தையர்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் கரமேந்தி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் கரமேந்தி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ஆமீன் பிஃضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா